அந்த கீழே அந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் 2 நாய்க. அந்த அந்த பொம்பளை பேர் அகிலா. அந்த அந்த ஒரு ஆம்பளை இருக்கான் பாருங்க, அவன் பேர் வந்து அஸ்கார். இந்த நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடந்த இன்சிடென்ட்டு. இது 2க்கு இல்லீகல் அஃபேர். இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி புருஷனை விட்டு தனியாக இருக்குது. அவன் கட்டின பொண்டாட்டி அடித்து கோமா கொண்டு போயிட்டான். அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு அவன் தனியாக இருக்கான். இது 2க்கு இல்லீகல் அஃபேர் போல். இந்த பொண்ணுக்கு 1.25 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து இல்லாத சித்திரவதையெல்லாம் பண்ணி இது 2 சேர்ந்து கொண்டிருக்குங்க. அந்த பிள்ளையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த பிள்ளையோட உடம்புல 51 காயங்களா, சின்னமும் பெருசுமா. பிள்ளைய வளர்க்க பிடிக்கல, இல்லை பிள்ளை வந்து அவங்க ஆசாபாசத்துக்கு இடையூறாக இருக்குன்னா கொண்டே ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திலையோ இல்லை பிள்ளை இல்லை அவங்க யார்ட்டையோ கொடுத்தா அவங்க வளர்த்துட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு அந்த ஈத்தர நாய்கள் 2 சேர்ந்து அந்த பிள்ளைய கொன்று எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஏன் நாட்டுக்கு பாரமாக இருக்குது? சட்டங்கள் வந்து கடுமையாக ஆக்கணும். இந்த மாதிரி ஈத்தர நாய்கள்லாம் வெளியே விடுறத விட தயவுசெய்து தூக்கில் போட்டு கொல்லுங்க. ஆமாம், நாட்டுக்கு தான் பாரம் அதுக்கெல்லாம்.